தமிழ்நாட்டில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது கடும் கண்டனத்துக்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாணவிகள் ஆசிரியர்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும் தான் நடத்தும் அலங்கோலத்தை திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தமிழ்நாட்டில் பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாகிவிட்டதாக கூறி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதளத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி சென்னையில் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும், திருப்பூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் மகேந்திரன் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், தூத்துக்குடியில் பள்ளி மாணவ சமையல் பணியாளரால் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாகவும், தருமபுரி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு கணித ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலையிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்துக்குரியது, கடும் கண்டனத்துக்கு உரியது என்ற ஒரு தகவலை பதிவிட்டிருக்கிறார். அதிலும் வேலியிலே பயிரை மேய்வதற்போல் மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவது, பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது வெட்கக்கேடான ஒன்று. தான் நடத்தும் அலங்கோலத்தை புகழ்வது மட்டுமல்ல, இதை ஆட்சி என்று சொல்வதற்கே திரு ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். நான் எதற்கு சே எஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் ஏடிஎம்கே என்ற பிரச்சாரத்தை துவங்கியுள்ளேன் என்பதை இன்றைய செய்திகளே தெளிவுபடுத்திவிட்டன. இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி அமைவதே தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கு ஒரே வழி. மேற்குறிப்பிட்டுள்ள பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகளில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.